நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் தமிழ் டெக் ஜெயின் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ். 3 அட்டகாசமான மாடலில் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. S21, S21 Plus, S21 Ultra. இதில் S21, S21 Plusல வந்து ரேடியோ டெக்னாலஜியை பயன்படுத்திகிறாங்க. S21 Ultraவில் வந்து உங்களுக்கு S Pen வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் 108 மெகா பிக்சல் சென்சார் கேமராவும், அதே மாதிரி சாம்சங்கோட Exynos 2100 சிப்செட், புத்தம் புதிய சிப்செட்டையும் இதில் பயன்படுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மொபைலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000லேருந்து 5000க்குள்ளே mAh பேட்டரி கொண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து Android 11 வந்து இந்த சாம்சங்கோட மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வழக்கம் போல் ஹை ஸ்பெசிஃபிகேஷன் இந்த 3 மொபைலில் நீங்கள் பார்க்கலாம். ஜனவரி 14 ப்ரீ ஆர்டரும், ஜனவரி 29 முழுமையான விற்பனைக்கு வருது. பார்த்துக்கங்களேன், சாம்சங் கேலக்ஸி S21. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசர் தரப்புலேருந்து. என்னடா ஏசூஸ் லான்ச் பண்ணிட்டாங்க, லினோவா லான்ச் பண்ணிட்டாங்க, ஏசர் ஏன் இன்னும் லான்ச் பண்ணல அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏசரும் வந்து 3 வகையான லேப்டாப்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஏசர் பிரிடேட்டர், ஏசர் நிட்ரோ, ஏசர் ஆஸ்பர். 3 லேப்டாப் வந்து இதில் வந்து இன்டெல் கோர் இல்லைன்னா AMD Ryzen, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GPU பார்த்தீங்கன்னா NVIDIA. இந்த 3மே மிக்ஸ் பண்ணி இந்த 3 மாடல்களில் அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 55,000லேருந்து அதிகபட்சமாக 1,00,000 வரைக்கும் இந்த 3 வகையான லேப்டாப்ஸும் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தெரிவிச்சாங்க. இப்போதைக்கு அமெரிக்காவில் மட்டுமே விற்பனைக்கு வரப்போகுது. விரைவில் உலகம் முழுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கிற எந்த இடத்துலையும். பட் அட்டகாசமான லேப்டாப்ஸாக லான்ச் ஆயிருக்கு. முழுக்க முழுக்க ஒரு கேமிங் லேப்டாப்காகவே உருவாக்கப்பட்டது மாதிரி இந்த லேப்டாப்ஸ் என்னால் பார்க்க முடியுது. விரைவில் இந்திய மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, கூகுள் தங்களுடைய பிளாக் போஸ்ட்டில் இந்தியன் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, பர்சனல் லோன் ஆப்ஸை யாரெல்லாம் கிரியேட் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோரில் விட்டுருக்காங்களோ அவங்களுக்கு 5 நாள் காலக்கெடு கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாளுக்குள்ளே அவங்களுடைய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணனா ப்ளே ஸ்டோரில் இருந்து அந்த பர்சனல் ஆப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெவலப்பராக இருந்து நீங்கள் பர்சனல் லோன் ஆப்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் விட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனம். அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப் தப்பிச்சுது, இல்லைன்னா உங்களுடைய ஆப்பை ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பர்சனல் ஆப்ஸ்னால நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நண்பர்களே, இனிவருடைய நாட்களில் இந்த பர்சனல் ஆப்ஸில் போய்ட்டு லோன் எடுக்காதீங்க, கவனமாயிருங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்கட்டெல். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன், ஆல்கட்டெல் வந்து 3 வகையான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க, டேப்லெட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதே ஆல்கட்டெல் வந்து இந்தியன் கிட்ஸ்க்காக வந்து 3 வகையான டேப்லெட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த 3 வகையான டேப்லெட்டும் விதவிதமான ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு தான் இருக்குது. பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அப்படி எடுத்துக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்காங்க. இமேஜை பார்க்கும்போது தெரியுது. ஸோ 3 வயசுலேருந்து 13 வயசு குழந்தைங்களுக்கு இந்த டேப் வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக இதில் 4G இருக்குது, ஸ்டோரேஜை கூட நீங்கள் அதிகமாக பண்ணிக்கலாம், பில்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சகல வசதிகள் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 10,000க்குள்ளே விற்பனைக்கு வந்திருக்கு இந்தியா மார்க்கெட்டில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, OnePlus தரப்பில் வந்து OnePlus 9 Lite அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய மொபைல் இந்தியாவிலையும் சைனாலையும் லான்ச் பண்ண போகிறதாக சொல்கிறாங்க. இதே மொபைலை தான் வந்து கடந்த மாதம் வேறு பேரில் சொல்லியிருந்தாங்க, OnePlus 9E, OnePlus 9T அப்படிங்கிற பேரில் சொல்லியிருந்தாங்க. பட் இறுதியாக வந்து OnePlus 9 Lite அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆக போகிறதுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லீக் அவுட் ஆகிருக்கு. OnePlus 8, OnePlus 8 Proவில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 சிப்செட்டை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. பட் இந்த மொபைலில் 9 Liteல வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 865 சிப்செட்டை பயன்படுத்த போகிறதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் OS வந்து Android 11 இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. RAM, ஸ்டோரேஜ் இதை பற்றி எந்த விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் இப்போதைக்கு லீக் அவுட் ஆகலை. கூடிய அளவில் OnePlus 9 Liteோட முழுமையான விவரங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளவுதான். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, HTC தரப்பில் வந்து ஒரு புத்தம் புதிய மொபைல் லான்ச் ஆகிருக்கு. இந்தியாவில் இல்லைங்க, தைவானில் லான்ச் ஆகிருக்கு. HTC Desire 21 Pro 5G மொபைல். இதில் குவாட்ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த மாதிரி சகல வசதிகளும், Qualcomm Snapdragon சிப்செட், 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், தேவைப்பட்ட மைக்ரோ SD கார்டு, Android 11, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான வசதிகள்
இந்த மொபைலை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அநேகமாக இந்த மொபைல் வந்து ஜனவரி 21 வாக்கில் உங்களுக்கு விற்பனைக்கு வருது, பெறலாம். தைவானில் தான் லான்ச் ஆகிருக்கு. மேபி இந்த மாடல் மொபைல் இந்தியாவுக்கு வரும்போது இதே பேரில் தாங்கி வருமா இல்லை வேறு பேரில் வருமா அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெஸ்லாக்கு வந்த புதிய பிரச்சனை. அது என்னென்னா, அமெரிக்காலங்க நேஷனல் ஹைவே டிராஃபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க வந்து இந்த டெஸ்லாவோட மாடல் எஸ்லையும் மாடல் எக்ஸ்லையும் டச் ஸ்க்ரீன் பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேராக டெஸ்லாக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த மாடல் வகையான கார்களில் வந்து டச் ஸ்க்ரீன் பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் இந்த காரெல்லாம் திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1,58,000 காருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்காங்க. ஸோ அந்த காரை ஃபுல்லாக திரும்ப பெறுறாங்க. அப்புறம் என்ன, அது எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக வந்து ரோட்டில் விடுவாங்க அப்படிங்கிறது தான் மற்ற கதை. அப்போது டெஸ்லாவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, கூடியவரில் அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து 2000க்கு மேலே 2010க்கு மேலே உள்ள மாடல் கார்கள் அப்படின்னு சொல்லலாம். 2010க்கு மேலே 2018க்குள்ளே வந்த மாடல் கார்களுக்கு தான் இந்த டச் ஸ்க்ரீன் பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் டெஸ்லா நிறுவனம் அதை சால்வ் பண்ணுவாங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி சீப்பஸ்ட் 5G மொபைலை வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. சாம்சங் கேலக்ஸி A32 அப்படிங்கிற பேரில் இது முழுக்க ஒரு 5G செட் அப்படின்னு சொல்லலாம், ஹேண்ட்செட் அப்படின்னு சொல்லலாம். இதில் 5000 mAh பேட்டரி, குவாட் ரியர் கேமரா, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் இருக்கும். 4GB, 6GB, 8GB. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128லையும் அதிகபட்சமாக உங்களுக்கு 1TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு ஹவுஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஆண்ட்ராய்டு 11 OS இருக்கும், வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த சாம்சங் கேலக்ஸி A32 5G சீப்பஸ்ட் மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்குள்ள இந்தியன் மதிப்புப்படி இது யூரோப்பியன் கண்ட்ரியில் லான்ச் பண்ணிருக்காங்க. மேபி இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிற எந்த வாரத்தையும் சாம்சங் தரவில் வந்து தெரிவிக்கல இப்போதைக்கு. டெக் நியூஸில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆப் அனி அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரிப்போர்ட்னா, 2020 என்ன நடந்திருக்கும்? ஆமாங்க, COVID-19னால நிறைய ஃபேக்ட்ரி, நிறைய ஷாப்ஸ், சின்ன ஷாப்ஸ், அப்புறம் நிறைய பேருக்கு வேலை இழப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இறப்புகள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 218 பில்லியன் டவுன்லோட் வாங்கியிருக்கு ஆப்ஸ் மட்டும். ஆப் ஸ்டோரில், கூகுள் ப்ளே ஸ்டோரில், தேர்ட் பார்ட்டி ஸ்டோரில் எல்லாம் சேர்த்து 218 பில்லியன் ஆப்ஸை வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்காங்க உலகம் முழுக்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 143 பில்லியன் வந்து ரெவென்யூ நடந்திருக்கு, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி பெர் யூசர் வந்து எவ்வளோ செலவிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 4.25 மணி நேரம் வந்து செலவிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மொபைல் விளம்பரத்துக்காக கிட்டத்தட்ட 243 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து செலவிட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, 2020 மட்டும் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து டாப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தாங்க. அவங்க தளத்துலேருந்து அதிகமான ஆப்ஸை வந்து டவுன்லோட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் டிக்டாக்கை பேன் பண்ணாலும் மற்ற நாட்டில் இந்த டிக்டாக்கோட வளர்ச்சி அபரிவிதமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக 2020லையும் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. என்ன நண்பர்கள், இந்த டெக்ஸ்ட் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் இருக்குது, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.